ஆமா, மாடியில பவானின்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா சார். கான்ஸ்டபிள். அப்புறம் தமிழரசி இடம் பிடிச்சானா நீதான் பாத்து. யார் நீங்க? என்ன வேணும்? இங்க யாருமா பவானி? நான் தான் சார். எதுக்குங்க? இது பாருங்க, என் தங்கச்சி ரொம்ப தங்கமான பொண்ணு. எந்த வம்பு தம்புக்கும் போக மாட்டா. இருக்கட்டுமா, நாங்க அவங்கள விசாரணை பண்ணணும். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். விசாரணையா? என்ன விசாரணை? ரமேஷ பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும். அவனா? அவனை பத்தி எதுக்கு என் தங்கச்சி கிட்ட விசாரிக்கிறீங்க? இது பாருங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணு, இதெல்லாம் சரியில்லை. இத பாருங்கம்மா, நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. இது பாருங்க, எந்த கேள்வி ஆனாலும் நான் பதில் சொல்றேன். பவானி, நீ உள்ள போ. இத பாருங்கம்மா, இது சாதாரண விசாரணை தான். நாங்க ஒண்ணும் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண வரல. அனாவசியமா பயப்படாதீங்க. தொந்தரவு தானே சமயம் பண்றீங்க. இது பாருங்க, நாங்கள கிராமத்துல வளர்ந்த பொண்ணுங்க. தேவையில்லாம எந்த ஆம்பளைகிட்டயும் நின்னு பேச மாட்டோம். டென்ஷன் ஆகாதீங்கம்மா, நாங்களும் மனுஷங்க தான். ஒரு ஆள் காணாம போயிட்டா, கம்ப்ளைண்ட் வந்தது, அத பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அக்கா, நீ பயப்படாம பேசாம இருக்கா? எப்படி பயப்படாம இருக்க சொல்ற? பொம்பளைங்க இருக்கிற இடத்துல கண்ணா பின்னாரு விசாரணை அது எதுன்னு கேள்வி கேக்குறாங்க. பயப்படாம எப்படி இருக்கிறது? ஐயோ அக்கா, அவங்க கேள்வி கேட்க போறாங்க, நம்ம பதில் சொல்ல போறோம், அவ்வளவுதான். நீ கொஞ்சம் தலையில இல்ல, நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க. நான் தான் பவானி. படிச்சிட்டு இருக்கியம்மா? ஆமா சார். என்ன படிக்கிற? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஓஹோ, ரமேஷ் உனக்கு தெரியுமாமா? தெரியும் சார். எப்படி தெரியும்? அவர் என்ன உங்களுக்கு சொந்தமாமா? இல்ல சார், எங்க மாமா மாணிக்கம் ரமேஷோட அப்பா கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நான் சென்னைக்கு படிக்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ரமேஷ் அடிக்கடி ரோட்ல மீட் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா நான் அதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் சார். ஏன், உண்மையிலேயே பிடிக்கலையா? சார், பிடிக்கலன்றது பேச்சே இல்ல சார். நான் இங்க வந்தது படிக்கிறதுக்காக. படிப்பு மட்டும்தான் சார் எனக்கு முக்கியம். மத்த எந்த விஷயமும் எனக்கு ரொம்ப தேவையில்லாதது. கடைசியா ரமேஷை எப்பமா பார்த்த? ரோட்ல தான் சார். பெரும்பாலும் நான் காலேஜுக்கு போறப்போ வரப்போ அவர் ரோட்ல வெயிட் பண்ணிட்டு வழிய வந்து பேசுவாரு. ஓஹோ, படுபாவி, அவன் ஏதோ செய்ய போக நம்ம தலைதான் இங்க உருளுது. அவர்கிட்ட இருந்து ஏதாவது போன் கால்ஸ் லெட்டர்ஸ்னு வந்ததாமா? இல்ல சார், அப்படி எதுவும் வரல. இனிமே அப்படி ஏதாவது வந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி சார். ரொம்ப தேங்க்ஸ்மா, நாங்க வரோம். வரோம். வெட்டி பைய, அவ இருக்கிறப்பவும் தொலைதா, இப்ப காணாம போனதுக்கு அப்புறமா நமக்கு தொலைதா. கொட்டையில போறவன். நீ குடுறே. இது பாரு, நீ கதவை தாழ் போட்டுட்டு பத்திரமா இரு. சரிக்கா. கொஞ்சம் நிறுத்துப்பா. என்ன? ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்க தான் டி-அடிக்ஷன் சென்டர் வந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே எய்த்தாப்புல வந்துட்டீங்க. எனக்கு இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான் சீக்கிரமா வந்துட்டேன். ஓ அப்படியா? அம்மா ஒய்ஃபும் வெளியே போயிருக்காங்க. வரத்து கொஞ்சம் லேட் ஆகும் போல தெரியுது. நானும் கொஞ்சம் அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அதான் அம்மா சாவி உங்கள்ட்ட கொடுத்துட்டு போக சொன்னாங்க. அது கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். நல்ல வேளை நீங்களே எய்த்தாப்புல வந்துட்டீங்க. இந்தாங்க கொடுத்துருங்க. சரி, வேற ஏதாவது சொல்லுமா? நைட் கொஞ்சம் லேட்டா வரும்னு மட்டும் சொல்லிடுங்க. சரி, சொல்லிடுறேன். அப்ப நான் வரேன். என்னப்பா அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? ஊருக்கு புதுசா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். சென்னைக்கார பொண்ணு தான், நம்ம வீட்டு பக்கத்துல தங்கி இருக்காங்க. நம்ம டி-அடிக்ஷன் சென்டர்ல அங்கதான் வேலை பார்க்குது. அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவர் இங்கே ஃபாரின்ல இருக்காருப்பா. இந்த பொண்ணு அவங்க அம்மா கூட தங்கி இருக்கு. ஏண்டா, இந்த சாவி அவங்க அம்மாட்டே கொடுத்துக்கலாம்ல? அதுக்கு இவ்வளவு தூரம் வரணுமா? அவங்க ஏதோ அவசரமா சென்னை போயிருக்காங்கப்பா. அவன் இந்த பொண்ணு வீட்டுல தனியா தான் இருக்கு. பக்கத்து வீட்டுல இப்படி யாராவது இருக்கிறது ஒரு உதவிதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த குடும்பம் எப்ப பக்கத்து வீட்டுக்கு வந்ததோ அன்னில இருந்து அமைதியான எங்க குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை வருது. இந்த பொம்பளைக்கு என்னத்தையோ ஒண்ணு பேசி பிரச்சனை இழுத்து விட்டுறாங்க. அதுவும் தனியாவே இருக்காங்களா, துணைக்கு யாரும் இல்ல. நம்ம வீட்டுல வந்து பேசி கடைசியில் நம்ம குடும்பத்தை குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க. போலாம்ப்பா, ஸ்டார்ட் பண்ண. ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.
நீ நைட் இங்கே தங்கிக்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாளைக்கு வந்து நான் உன்னை கூட்டு போறேன். இதை வச்சிரு. சரிங்க. வரேன். விஜய், சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாமா? அக்கா குழந்தைய படுக்க வச்சுட்டு சரி, குடு. என்னங்க அது? இப்படி நடந்ததை விட நீங்க கண் கலங்குறத என்னால தாங்கிக்க முடியல. கொஞ்சம் தைரியமா இருங்க. என்னால அப்படியெல்லாம் நடிக்க முடியல. என்னெல்லாம் கனவு கண்ட, பெரிய ஆளாகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய லாரி வாங்கணும். இதுல எது ஒண்ணு நடக்காம போயிருந்தா கூட நான் நம்பிக்கை இழந்திருக்க மாட்டேன். ஆனா வாழ்க்கையில முதல்ல நமக்குன்னு ஒரு கனவு கண்டேன்னா அது இந்த குழந்தைதான். அதை எப்படி எல்லாம் பாத்துக்கணும், எப்படி எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு விதவிதமா கற்பனை பண்ணி பார்த்து உன் பக்கத்திலேயே இருந்து என் குழந்தை உன் வயிற்றுக்குள்ள அணுவா வளர்றத கூடவே இருந்து உணரணும்னு நினைச்சேன். நட்ராஜன் பொறுக்கும் போது நான் நடந்துகிட்ட விதத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த குழந்தை மேல அவ்வளவு பிரியம் வச்சேன். கொடுமையிலையும் கொடுமை என்னன்னா இனிமே நமக்கு குழந்தை பிறக்கவே போறதில்லை. பரிகாரம் பண்ண நினைச்ச எனக்கு ஆனா கொடுத்து தண்டனையை பாத்தியா? என்னங்க இது? நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு பேசுனீங்கன்னா அப்ப என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவம் சரோடி, ரொம்ப பாவம். கடவுள் என்ன தண்டிக்கிறதுக்கு உன்னை பயன்படுத்திக்கிட்டான். காலம் பூரா இத நினைச்சு அழணும்னு நம்ம 2 பேர் தலையிலயும் எழுதி இருக்குங்க. வாழ்க்கையில 2 பேர்கிட்ட தான் அளவு கடந்த பாசம் வச்ச. ஒண்ணு அம்மா, இன்னொன்னு இந்த குழந்தை. அம்மா கிட்ட பாசத்தை காட்டுறதுக்கு இத்தனை வருஷம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த கடவுள் இந்த குழந்தை மேல பாசம் காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கலையே சரோ. கண்ணுல கூட காட்டாம பாக்கிறதுக்கு முன்னாடியே நாம 2 பேரும் இவ்வளவு பிரியத்தையும் பாசத்தையும் வச்சிருக்கோம்னா அது குழந்தை இல்லைங்க, கடவுள். கண்ணுகளா, அக்கா தங்கச்சி மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சிருக்கீங்கம்மா. சமையல்ல நீங்க எல்லாம் கில்லாடிங்க தான் போங்க. வேற ஏதாவது வேணுமா அத்தை? லீலா, நீ சாப்பிடலையா? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், முதல்ல மாமாவையும் சரோக்காவையும் சாப்பிட வைப்போம். அவங்க தான் ஒன்னும் சாப்பிடாம இருக்காங்க. நீ நைட்டு இங்க தானே இருக்க? ஆமா விஜய், இங்க இருந்தா ஒத்தாசையா இருக்கும்ல. நாளைக்கு காலையில வேலைக்கு போலியா? அதெல்லாம் லீவ் சொல்லிட்டேன். முதல்ல சாப்பாடு கொடுப்போம் வா.
அக்கா கொஞ்சம் சாப்பிடுக்கா, நல்லா பிசைஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வேண்டாம் லீலா. என்னக்கா இது, இப்படியே சாப்பிடாம இருந்தா எப்படி? உடம்புக்கு தெம்பு வேண்டாமா? சாப்பிடுக்கா. எனக்கு பசிக்கல, என்ன பண்ண சொல்ற? பசி எடுக்கலனாலும் சாப்பிட்டதுக்கு ஆகும். சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுது? சாப்பிடுக்கா. மாமா இந்தாங்க மாமா, நீங்களாவது சாப்பிடுங்க. இல்லம்மா எனக்கு வேண்டாம். என்ன மாமா இது, இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? சாப்பிடுங்க. இல்லம்மா வற்புறுத்தாத, மனசு ஒரு நிலையில இல்ல, என்ன விட்டுரு. இப்ப நீங்க சாப்பிட போறீங்களா இல்லையா? அக்கா வேண்டாம் லீலா. அப்பா என்னம்மா? பாருங்கப்பா, இவங்க 2 பேரும் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. நான் வரேன். ஏன் சாப்பிட எப்படி படுத்துற? சாப்பிடலன்னா உடம்பு எப்படி செய்யற? மாப்பிள்ள நீங்க கூட எப்படி சாப்பிடுங்க மாப்பிள்ள. சாப்பிடு கண்ணே. சரோமா சாப்பிடுமா. சொல்லுங்க அண்ணனுக்கு. அண்ணே என்னண்ணே இது, நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா அன்னைக்கு யார் தைரியம் சொல்றது? தயவு செஞ்சு சாப்பிடுங்க அண்ணே. உங்களுக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்க இவ்வளவு பேர் கேட்கறோம், எங்களுக்காக சாப்பிடுங்க ப்ளீஸ். தம்பி உங்க கையால் எடுத்து கொடுங்க, சாப்பிடுவார். எப்படி கொடுங்க. சாப்பிடுங்க மாப்பிள்ள. இல்ல ஒரு சரவு இந்தக்கா சாப்பிடுங்க. சாப்பிடுமா. சாப்பிடுக்கா. ஒன்னால அவரும் சாப்பிடாம இருக்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க. பசியோட படுக்கப்படாது. சாப்பிடுக்கா. மாமா சாப்பிடுங்க. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? சாப்பிடுங்க மாப்பிள்ள. சாப்பிடு சரோ. சாப்பிடும்போது அழக்கூடாது. கொஞ்சம் சாப்பிடுக்கா. மாமா அழுதாரு. மாமா சாப்பிடுக்கா. பண்ணி குடுறா. என்னங்கண்ணே நல்லா வந்துருக்குதா? முதல்ல இதெல்லாம் கொண்டு போய் அந்த பக்கம் கட்டு. அந்த பக்கம் அவங்க கட்டிட்டு இருக்காங்க. அந்த பல்பை சரி பண்ண சொல்லு. வேலை முடியற வரைக்கும் ஒரு பையன் தண்ணி கிண்ணு பேசக்கூடாது. போய் சுடுகாட்டுல இருந்து மண் எடுத்துட்டு வருங்க. போஸ்ட் வந்துருச்சா? வந்துச்சுண்ணே. என் போஸ்ட் தானே? ரெண்டுமே வந்துச்சுண்ணே. நம்ம ஏரியா ஃபுல்லா ஒட்டி போடு சொல்லிட்டேன். அதெல்லாம் கரெக்டா ஒட்டிடுவோண்ணே. அப்புறம் அண்ணே அங்க யார் வராங்கன்னு பாத்தீங்களா? அதை தவிர யாருக்கு நான் பயப்பட மாட்டேன். அவனுக்கு தானே கார்மெண்ட்ஸ் வச்சுக்கிறானே கோபி. அவங்க அண்ணனும் மாமனும் வந்துட்டு இருக்கானுங்க. வசூல் பண்ண வேண்டிய ஆளுங்க தான். கூப்பிடு, விளையாடி பாப்போம். மாப்பிள வா. அண்ணன் கூப்பிடுற அப்படியே போயிட்டே இருக்கீங்க மலைப்பாம்பு மாதிரி. என்ன ஒரு டைப் அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறீங்க? ஆமாண்ணா, ஒர்க் ரொம்ப டைட்டு. ஒர்க் டைட்டா? அப்ப நாங்க செய்யறதெல்லாம் லூசா? உங்களுக்கே ஒர்க் டைட்டு டயர்டு அப்படின்னா அண்ணன் செய்யற வேலைக்கு என்னடா பேர் சொல்றது? அப்ப நாங்க வரேன். நீ இப்ப கிடு போற, அந்த போஸ்ட் மரத்துல ஏறுற, தோரணத்தை லெப்ட்டுக்கு ரைட்டுக்கு மாத்தி மாத்தி கட்டுற. தெரியுதா? நீ இந்த மாவள தோரணம் இருக்கு பாரு, அதை எடுத்து கட்டுற. இப்படி குறுக்கை நெருக்கையும் கட்டுற. நல்லா விநாயகரை வேண்டிக்கிட்டு கட்டு. புரிஞ்சுதா?
கட்டி முடிச்ச உடனே போஸ்ட் ஓட்டுறீங்க. விநாயகர் படம் போட்ட போஸ்ட் பூரா நீ ஓட்டுற. அண்ணன் படம் போட்டு பெரிய பெரிய கொட்டை எழுத்துல இருக்கிற போஸ்டர் எல்லாம் நீ இந்த பக்கம் செவுத்துல எல்லாம் ஓட்டுற. பசவாளி எடுத்து அண்ணங்க கிட்ட குடுறா. பழக்கம் இல்லையா? சொல்லி தரேன்பா. பசவாளில இருந்து அப்படியே பசைய வழி போஸ்ட விரிச்சு விரிச்சு தடவு, அது அப்படியே போய் அதுவா ஒட்டிக்கும். போடா அண்ணா, நான் கிளம்புறேனே. இரு இரு, லேட் ஆயிடுச்சுனே. சரி, மணியாச்சுனே. அது தெரியாது. தண்ணி அடிப்பியா? ஐயா அந்த மாதிரி பழக்கம் இல்ல. மூஞ்சா போடுறேன். தண்ணி அடிக்காத மூஞ்சா போடுறேன். வாட்டர் பாட்டில திறக்காம அப்படியே மூடியோட முழுங்கின மாதிரி இருக்கு. மூஞ்ச பாத்தியா? இவன் மூஞ்ச பாத்தியா? சாயந்தரம் ஆனா கோட்டை அடிக்காம படுக்க மாட்டான். என்ன இல்ல, நீதான் டயர்டா வந்து இல்ல, அப்படியே 2 பெக்கு கொடுக்க சொல்றேன். அடி, டயர்ட்னஸ் போயிடும், சுறுசுறுப்பும் வந்துரும். இல்ல வேணாம். ஏய், ஊத்தி குடு. சீக்கிரம் ஊத்தியா. என்ன என்னவோ ஒரு இளவு பிடிச்ச வேலை செய்யறேன்னு சொன்னீங்களே, என்ன வேலை செய்றீங்க? துணியெல்லாம் மடிச்சு அயன் பண்ணி. துணிய மடிச்சு அயன் பண்ற வேலையா? ஏய், பழைய துணிடா. லாண்ட்ரி கடை வச்சிருக்கியா? இல்லண்ணே, கார்மெண்ட்ஸ். கார்மெண்ட்ஸா? இங்கிலீஷ்ல சொல்றாரு பாரு. என்ன தெரியுமா அங்க வேலை? என்னண்ணா? அழகான 16 வயசு பொண்ணுங்கள வேலைக்கு சேர்த்துக்கிறது. அதுங்க வேலை செய்தான்னு பாக்குறேன்னு சுத்தி சுத்தி வர்றது. வீட்டுக்கு போறானடா. பச்சை புள்ள மாதிரி நான் வீட்டுக்கு போறேன்னு பறக்குது. ஏய், நீ என்ன பீடிங் பாட்டல நீ? ஏய், இப்ப என்ன அவசரம்? என்ன உன் பொண்டாட்டிக்கு போய் சேலைங்களை துவைச்சு போட போறியா? வீட்டுல 2 பேருக்கும் பொண்டாட்டிங்க இருக்காளுங்கல்ல, தாலி கட்டி இருக்காளுங்கல்ல, அவளுங்க நேரா வீட்டுக்கு போற. அவளை தாலியை கழட்டி சேஃப்டியா வைக்க சொல்லு. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன அப்படி பேசுறீங்க? அன்னைக்கு கார்மெண்ட்ஸ்க்கு வந்தல்ல, 10,000 ரூபாய் பணம் காட்டல. கோவில் திருவிழாவுக்கு சொன்னேன் உன் தம்பி கிட்ட, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கன்னா. யாரு எங்க கிட்ட முறைச்சாண்டா? அதுக்கு கூலி. இந்த பாரு, இந்த ஏரியாவுல இந்த தெருவுல தான் இப்படியும் அப்படியும் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. உன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளையா மடக்கி தெருவுல நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பேன். இனிமே உங்களுக்கு நிம்மதியான தூக்கமே இல்லடா. ஏய், உங்க 2 பேர்ல ஒருத்தர் நான் இப்ப கொல்ல போறேன். நீ போய் வண்டியில இருக்கிற பெட்ரோல் கேன் எடுத்துடா. ஏன்டா நிக்கிற? என்னடா இப்படி நின்னுட்டு இருக்கா? போய் எடுத்துடா. இதுல யார கொடுத்தா நீயே சொல்லு. யார கொடுத்தா? கொஞ்சம் இவனை கொளுத்தலான்னு பார்த்தா கொளுத்துறதுக்கு முன்னாடி ஆந்த மாதிரி முடிக்கிறான் பாரு. இவன் ஒரு வெள்ள உருண்டை. இவன் வேணா விடு. இவன் நல்லா கருப்பா இருக்கிறான், கொளுத்துனா சிவப்பாயிரும். என்ன சொல்ற? தந்தூரி சிக்கன் மாதிரி. இவன் தலையில ஊத்துறோம், கொளுத்துறோம். எங்கடா பெட்ரோல்? கால்ல ஒருத்தர கொளுத்தணும்ல, அதுக்கு யூஸ் பண்ணிட்டேன்னா. இப்ப என்னடா பண்றது? கால்ல இதே வழியா தானே வருவாங்க. அப்ப பெட்ரோல் வாங்கி ஊத்தி கொளுத்திடுவோம். காலையில நீ வர வேணாம், நீ வர்ற. இவன் வரலன்னாலும் நீ வர்ற. உன்னை ஊத்தி கொளுத்துறடா. கொளுத்துறம்டா. ஏய், நீ கோபிக்கு என்னடா வேணும்? அண்ணன் நொண்ணே. நீ என்ன வேணும்? மச்சான். நேரா கோபி கிட்ட போய் சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு. 10,000 ரூபாய் என் வீட்டுக்கு உடனே உன் தம்பி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். கொடுக்கல உன் கார்மெண்ட்ஸே வந்து கொளுத்தி விடுவேன். அப்படி இல்ல உன் கூட பிறந்த தம்பி அந்த கோபியையும் கொளுத்தி விடுவேன். அதுவும் இல்லைன்னா உங்க 2 பேரும் சேர்த்து வச்சு கொளுத்தி விடுவேன். உங்க குடும்பத்துல ஒருத்தர் உயிரோட இருக்க முடியாதுடா. எல்லாரையும் கொளுத்திடுவேன். எங்க ஏரியாவிலேயே தொழில் செஞ்சுக்கிட்டு லட்சமா பணத்தை பார்த்துக்கிட்டு எங்களை பகைச்சுக்கிட்டு தொழில் செஞ்சிருவியா? எங்க ஏரியாவுல தொழில் செய்யற ஒவ்வொரு நாயும் எங்க காலுக்கடியில் தான் கிடக்கணும். நாங்க சொல்றதுதான் கேட்கணும். கேட்காத நாய வாழ ஒட்ட வச்சு நறுக்கப்படுவேன். ஜாக்கிரதை. போடா. நான் கிளம்புமா? போடா நாய, போடா. இந்த நாயை பிடிச்சி துரத்தா. போ சொன்னா போயிருவியா? நீங்க என்ன சொன்னீங்க? நான் தான்டா சொன்னேன். நொன்ன அண்ணன் சொன்னா இன்னொரு தடவை சொல்றாருன்னு பாக்கணும். அண்ணனுக்கு மரியாதை இல்லையா? என்ன நடந்து போற? போட தெரியுமா? போடுறா. நீ என்ன போய்